இந்திய அரசியலில் திருமதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு ஒரு இரும்பு பெண்மணி என்று சொன்னால் அது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்களால் அந்த இயக்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர், ராஜ்யசபா உறுப்பினர் என்றெல்லாம் ஆனார் என்றாலும் கூட அஇஅதிமுக என்ற இயக்கத்தை எம்ஜிஆர் காலத்தை விட பல மடங்கு வலிமை உள்ளதாக மாற்றி காட்டியவர் செல்வி ஜெயலலிதா தான். அந்த பெருமை செல்வி ஜெயலலிதா அவர்களைத்தான் சார்ந்தது. செல்வி ஜெயலலிதாவை யார் இகழ்ந்து பேசினார்களோ அவருடைய தலைமையை ஏற்று அவர்தான் கட்சியை காப்பாற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய சாதனையை படைத்தவர் செல்வி ஜெயலலிதா. தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை கொண்டு வந்தார். புதிய வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தார். சந்தன கடத்தல் வீரப்பனுடைய அட்டகாசத்திற்கு முடிவு கட்டினார். வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்ற ஒரு அற்புதமான சிந்தனையில் உரித்த திட்டம் அவருடைய திட்டம். அவருடைய பெயரை இன்றைக்கும் நினைவு கூறக்கூடிய அம்மா உணவகம் என்கிற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது 69% இடஒதுக்கீடு என்பது. அதை செய்து காட்டிய ஒரே முதலமைச்சர், அதற்கு சட்ட பாதுகாப்பு தேடி தந்த முதல் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி அவர்களிடம் நான் ஒரு நேர்காணல்ல செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் உங்களை கவர்ந்த அம்சம் என்று கேட்டபோது அவர் அவருடைய துணிச்சல் என்று தான் சொன்னார். டாக்டர் தமிழிசை அவர்களை பற்றி பேச்சு வந்தது. அவர் மாநில தலைவராக இருந்து அவர் செயல்பட்ட விதத்தை பற்றி அப்போ சொன்னார், விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் தைரியமாகத்தான் செயல்படுகிறார் என்று என்னிடத்தில் அவர் சொன்னார். ஏனென்றால் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில நாம பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுடைய நினைவுகளை திரும்ப ரீவைண்ட் பண்ற விதமா நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய நினைவுகள் குறித்து நிறைய தகவல்களை நம்மளுடைய பகிர்ந்துக்கிறதுக்காக துக்ளக் பத்திரிகையினுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் கிட்டத்தட்ட பத்திரிகை துறையில 45 ஆண்டுகளை நிறைவு செய்து ஒரு 45 ஆண்டுகளா இந்த துறையில பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இந்த துறையில இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு ராணி நேயர்கள் சார்பா உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். சார், இப்போ மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 24 அன்னைக்கு வருது சார். அவங்க இன்னைக்கு இல்லாட்டியும் கூட அவர்கள் செஞ்சுட்டு போயிருக்கக்கூடிய சேவை அளப்பரிய ஒரு விஷயம். இத்தனை ஆண்டுகளா நீங்க இந்த துறையில இருக்கீங்க. ஒரு பத்திரிகையாளரா ஜெயலலிதா அப்படிங்கும் பொழுது அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நினைவுகள் என்ன சார்? முதலில் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ராணி குழுமத்தினருக்கு, ராணி நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அவரது இறுதி கடைசி ஒரு 15-20 ஆண்டுகள் மிக நெருக்கமாக பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. துக்ளக் வாயிலாக கிடைத்தது. குறிப்பாக துக்ளக் ஆசிரியர் திரு சோ அவர்கள் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் இளம் பிராயத்திலிருந்து மிக நெருக்கமாக பழகியவர். செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரு சோ அவர்களை தன்னுடைய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக மட்டுமல்ல, தனக்கு சரியான ஆலோசனைகளை கூறக்கூடிய, தன் நலனில் பெரிதும் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு மனிதராக அவர் கருதினார். திரு சோ அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திக்க செல்லுகிற தருணங்களில் மிக பல சமயங்களில் நானும் அவரோடு போயிருக்கிறேன். அது தவிர தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை செய்தியாளராக வெவ்வேறு பத்திரிகைகளில் பதிவு செய்கிற வாய்ப்பை பெற்றவன், அகில இந்திய வானொலி தொலைக்காட்சிக்கும் பதிவு செய்கிற வாய்ப்பை பெற்றவன் என்கிற வகையில் கிட்டத்தட்ட ஒரு 35-40 ஆண்டு காலம் நான் சட்டமன்ற நிகழ்வுகளை பதிவு செய்து வந்திருக்கிறேன். அந்த வகையிலும் செல்வி ஜெயலலிதா அவர்களை கூர்ந்து கவனித்து வந்திருக்கிறேன். நான் அதிமுக சார்பு பத்திரிகைகளிலே பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் 1982 செல்வி ஜெயலலிதா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அவரது சுற்றுப்பயணங்களின் போது கட்சி பத்திரிகையில் பணியாற்றுகிற ஒரு நிருபராக நான் கூட பயணித்திருக்கிறேன். திரு சோலை வழியாக அப்போது அந்த டூரில் பெரும்பாலும் போகக்கூடிய நான், மறைந்த கண்ணன் அவர்கள் அண்ணா பத்திரிகையில் பணியாற்றியவர், அதே போல் மக்கள் குரலிலே இருந்த திரு ஜானகிராமன் அவர்கள், மூவரும் செல்வி ஜெயலலிதா அவர்களை அந்த டூர் நிறைவடைகிற சமயத்தில் வணக்கம் போட்டுவிட்டு விடைபெறுவோம். திரு சோலை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஆனால் பின்னாளில்
1988 89 சமயங்களில் ஜே அணிக்கு தலைமை பொறுப்பை அவர் ஏற்ற சமயங்களில் அதிமுகவின் ஒரு அணி, எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு அணிக்கு அவர் தலைவராக இருந்த சமயத்தில், அப்போதும் நான் அதிமுக ஆதரவு பத்திரிகையில் ஓராண்டு காலம் பொன்மனம் பத்திரிகையில் இருந்த காரணத்தால் போயஸ் தோட்டத்திலே அவர் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றுகிற போது பார்த்திருக்கிறேன். அசோகா சாலையில் ஜே அணி அலுவலகம் இருந்தது. அப்போது நிருபர்களை சந்திக்கும் போது பார்த்திருக்கிறேன். என்னை அப்போதெல்லாம் அவர் ரமேஷ் இந்த பத்திரிகை நிருபர் என்ற அறிமுகம் அப்போது முதல் எனக்கு கிடைத்தது. பின்னாளில் அது ஓரளவு வளர்ந்தது துக்ளக்கிற்கு வந்த பிறகு. மிக அதிகமாக எப்போது என்று சொன்னால் 1996 அவர் ஆட்சியை இழந்த பிறகு, 98 தேர்தல் சமயம், அந்த காலகட்டத்திலிருந்து அவர் மறைகிற வரை அடிக்கடி அவர் உரையாடுகிற அளவுக்கு நான் அவரோடு பரிச்சயமாகி இருந்தேன். திரு சோ அவர்கள் தெரிவிக்கிற சில தகவல்களை அவரிடம் தெரிவிப்பவராகவும், அவர் தெரிவிக்கிற தகவல்களை திரு சோ அவரிடம் தெரிவிப்பவராகவும் நான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. என்னுடைய மதிப்பீடு, இந்திய அரசியலில் திருமதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு ஒரு இரும்பு பெண்மணி என்று சொன்னால் அது செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான். அவர் அரசியலில் கண்ட உயரம், திரு சோ அவர்கள் கூட இதை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அரசியல் அறிமுகம் கிட்டுவதற்கும், அரசியலில் ஒரு கட்சியில் அறிமுகம் பெறுவதற்கும், அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அன்பை பெறுவதற்கும் எம்ஜிஆர் அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உதவினார் என்றாலும் கூட, எம்ஜிஆர் அவர்களால் அந்த இயக்கத்தில் கொள்கை பரப்பு செயலாளர், ராஜ்யசபா உறுப்பினர் என்றெல்லாம் ஆனார் என்றாலும் கூட, அஇஅதிமுக என்ற இயக்கத்தை எம்ஜிஆர் காலத்தை விட பல மடங்கு வலிமை உள்ளதாக மாற்றி காட்டியவர் செல்வி ஜெயலலிதா தான். அந்த பெருமை செல்வி ஜெயலலிதா அவர்களைத்தான் சாரும். அதே போல அவரது அரசியல் உயர்வு என்பது சாதாரணமாக நிகழ்ந்து விடவில்லை. கடும் போராட்டங்கள், சோதனைகள், எதிர்நீச்சல் போட்டுதான் அவர் இந்த உயரத்தை எட்டினார். எம்ஜிஆர் அவர்கள் இவருக்கு அளித்த உயர்வை பொறுத்து கொள்ள முடியாமல் அதிமுகவில் இருந்தவர்களை அவரை தூற்றினார்கள். திமுக இருந்தவர்கள் தூற்றியதை விட அதிமுகவுக்குள் இருந்தவர்களும் செல்வி ஜெயலலிதாவை வீழ்த்துகிற முயற்சியில் ஈடுபட்டார்கள் ஆரம்பத்தில். ஆனால் அதில் பரிதாபகரமாக தோற்று போனார்கள். ஆனால் ஜே என்று பிளவுபட்டிருந்த நேரத்தில் அவரை யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்களையெல்லாம் செல்வி ஜெயலலிதா மன்னித்து, அவருடைய பரந்த மனம் அது, தன்னுடைய அமைச்சரவை 91 அமைந்த போது அவர்களுக்கும் அந்த மந்திரி சபையில் இடம் கொடுத்தார் செல்வி ஜெயலலிதா. எப்படி அதை எம்ஜிஆரோடு நான் கம்பேர் பண்ணி பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் எம்ஜிஆர். அறிஞர் அண்ணா காலம் தொட்டு, அறிஞர் அண்ணா 1967 ஆட்சி அமைப்பதற்கும் சரி, 71 டாக்டர் கலைஞர் ஆட்சி அமைப்பதற்கும் சரி, எம்ஜிஆருடைய பங்கு மகத்தானது. அந்த எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றுகிற சமயத்தில் 1-2 பேர் அன்றைக்கு மந்திரிகளாக கலைஞர் மந்திரி சபையில் இருந்தவர்கள், எம்ஜிஆர் எல்லாம் அரசியலில் வெற்றி பெற முடியுமா, சினிமா மார்க்கெட் எல்லாம் கை கொடுத்து விடுமா என்று ஏகடியமாக கேலி பேசினார்கள். அப்படி கேலி பேசியவர்கள் எல்லாம் அந்த 2-3 பேரை 1977 எம்ஜிஆர் தன்னுடைய மந்திரி சபையில் சேர்த்துக் கொண்டார். அவர்கள் எம்ஜிஆரின் தலைமையை ஏற்க வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டது. அதே நிலைமைதான் செல்வி ஜெயலலிதாவை யார் இகழ்ந்து பேசினார்களோ அவருடைய தலைமையை ஏற்று அவர்தான் கட்சியை காப்பாற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய சாதனையை படைத்தவர் செல்வி ஜெயலலிதா. ஆக அந்த வகையில் பார்க்கும்போது அரசியலில் எதிர்நீச்சல் போட்டு உயரம் கண்டார். இரும்பு பெண்மணி. தன்னுடைய ஒவ்வொரு பதவி காலத்திலும் முத்திரை பதித்தார். 1991 முதல் 96 வரை அவரது முதல் பதவிக்காலம். அந்த பதவிக்காலத்தில்தான் தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை கொண்டு வந்தார். இப்படி அடுத்த பதவிக்காலம் 2001 முதல் 2006 வரை, அந்த பதவிக்காலத்தில் தான் புதிய வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தார். சந்தன கடத்தல் வீரப்பனுடைய அட்டகாசத்திற்கு முடிவு கட்டினார். வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்ற ஒரு அற்புதமான சிந்தனையில் உரித்த திட்டம் அவருடைய திட்டம். இப்படி ஒவ்வொரு பதவி காலத்திலும் செய்திருக்கிறார். 2011-16 அதில்தான் அவருடைய பெயரை இன்றைக்கும் நினைவு கூறக்கூடிய அம்மா உணவகம் என்கிற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார். இட்லி ₹1, அதே போல சாம்பார் சாதம் ₹5, சப்பாத்தி இதெல்லாம் ஒரு மலிவான விலையிலே கொடுத்து ஏழை மக்கள், அதே போல வெளியூரிலிருந்து இங்கே வந்து தங்கி பணியாற்றுகிறவர்கள் குடும்பத்தை விட்டு வந்து இங்கே வந்து பணியாற்றி, சென்னையில் பணியாற்றி குடும்பத்திற்கு ஏதாவது சேமித்து அனுப்ப முடியுமா என்று கருதக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது.
அவர்களுக்கெல்லாம் பயனளிக்கக்கூடிய அம்மா உணவகம் திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அவருடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சென்னைக்கு முந்தைய திமுக ஆட்சியால் நிறைவேற்ற முடியாத வீராணம் நீரை கொண்டு வந்து சென்னையின் தாகத்தை தீர்த்தவர் அவர். சட்டம் ஒழுங்கு முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அவருடைய ஆட்சியிலே இந்த ரவுடிகள் அட்டகாசம்லாம் செய்ய முடியாது. ஆக முழுமையான கட்டம் கொண்டு வைத்திருந்தார். ஒரு இரும்பு பெண்மணியாக, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் என்றால் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கக்கூடியவராக இருந்தார். அவர் ஆட்சியில் தயவு தாட்சண்யம் பார்க்காமல் நடவடிக்கை எடுப்பார் என்கிற பயம் சமூகத்திலே சமூக விரோதிகள் மத்தியில் இருந்தது. ஆக இப்படி பல சாதனைகளை தமிழ்நாட்டிற்கு பெரிய பங்களிப்பை அளித்திருக்கிறார். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 69% இடஒதுக்கீடு புரட்சி. இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது 69% இடஒதுக்கீடு என்பது. அதை செய்து காட்டிய ஒரே முதலமைச்சர், அதற்கு சட்ட பாதுகாப்பு தேடித்தந்த முதல் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான். ஆகவே அவருடைய சிறப்புகளை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். மனிதநேயம் மிக்க மகத்தான தலைவர். பல பேருக்கு அவர் சமூகத்தில் தகுதியானவர்களுக்கு அவருடைய உதவிக்கரங்கள் நீண்டிருக்கின்றன. ஒரு கட்சியை இராணுவ கட்டுக்காப்போடு எப்படி நடத்துவது என்பதை நடைமுறையில் செய்து காட்டியவர். வெவ்வேறு கட்சித் தலைவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா போல கட்சியை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அவர்களால் முடியவில்லை. அதை செய்து காட்டிய ஒரே தலைவர், வலிமையான தலைவர் செல்வி ஜெயலலிதா தான். கட்டுப்பாடு என்றால் அவரிடத்திலே தான் அதை பார்க்க முடியும். கண்டிப்பும் உண்டு, கட்டுப்பாடும் உண்டு, அன்பு செலுத்துவதும் உண்டு. அவர் ஆட்சியில் இருந்த சமயத்தில் அவரோடு சில பொது பிரச்சனைகள் சம்பந்தமாக கருத்து தெரிவித்து அவற்றின் மீது அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அந்த வகையிலே அத்தகைய பிரச்சனைகளை சுட்டி காட்டியதற்காக என்னிடத்தில் அவர் மிகுந்த அன்பு காட்டுவார். எந்த விதமான என்னிடத்திலே கூட ஒரு முறை சொன்னார், பல்வேறு பொது பிரச்சனைகளை கொண்டு வருகிறீர்கள், உங்களுக்கு ஏதாவது தேவை இல்லை, உங்களுடைய நீடு, உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுகிறதா என்று கேட்டபோது, உங்களுடைய வாழ்த்து தான் எனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய உதவி, அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், என் மீது நீங்கள் பெரும் அன்பு காட்டுகிறீர்கள், நன்றி என்று சொன்னேன். ஒவ்வொரு சமயமும் சில முக்கியமான சிக்கலான பிரச்சனைகளை நான் எடுத்து கூறியிருக்கிறேன். அம்மா உணவகம் விரிவுபடுத்த வேண்டும் என்பதை பற்றி 10 நாளில் ஒரு அம்மா உணவகம் பற்றிய ஃபீட்பேக் என்னிடம் கேட்டார். அந்த திட்டம் தொடங்கப்பட்டு கோட்டையிலிருந்து புறப்படுகிற போது என்னை பார்த்து காரை நிறுத்தினார். அம்மா உணவகம் எங்கேயாவது போய் பார்த்தீர்களா, என்ன ஃபீட்பேக், மக்கள் என்ன பேசுகிறார்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், எங்கேயாவது போய் பார்த்தீர்களா என்று கேட்டார். ஒரு 3 நிமிடம் தான் நான் கடகடகடவென்று பேசினேன். எத்தனை அமைச்சர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் ஒரு 3-4 அம்மா உணவகங்களுக்கு போயிருந்தேன். அந்த இடத்தை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு மக்கள் இந்த திட்டம் பெரிய அளவில் பலனளிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, வேறு என்னென்ன மக்களிடம் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் சொன்னேன், இந்த திட்டம் வரலாற்றில் உங்கள் பெயரை கூறக்கூடிய திட்டமாக இருக்கப் போகிறது. நீங்கள் இதை பிற நகரங்களுக்கும் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொன்னார், எனக்கும் அந்த சிந்தனை இருக்கிறது, ஆனால் நிதி வசதி என்பதும் நாம் சீர்தூக்கி பார்த்து தான் செய்ய வேண்டும். உங்கள் யோசனைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்குக்கும் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். அதே போல் ஒரு சமயம் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்புக்கும் சமையல் எண்ணெய்க்கும் ஒரு தட்டுப்பாடு கிடைப்பதில்லை என்ற ஒரு பிரச்சனை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதை அவரிடத்தில் சொன்னவுடன் அடுத்த நாளே வெளிமாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்கிற தமிழக அரசின் அறிவிப்பு வெளிவந்தது. அதே போல் சென்னை மாநகராட்சி மன்றத்தில் நிலவக்கூடிய சில பிரச்சனைகளை அவரிடத்தில் நான் சுட்டிக்காட்டினேன். அந்த பிரச்சனைகளையும் சம்பந்தமாகவும் கவுன்சிலர்களை எச்சரிக்கை செய்து அதிகாரிகளிடம் கராரான சில உத்தரவுகளை பிறப்பித்தார். இப்படி வெவ்வேறு மினி பஸ் இந்த சர்வீஸை பற்றி நான் சொன்னேன். சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், உள்ளகரம், புழுதிவாக்கம், இந்த மாதிரியான ஏரியாக்களுக்கெல்லாம் அது மெயின் ரோடு கனெக்ட் ஆவது பெரிய அளவில் பலனளிக்கிறது. இது இன்னும் என்னென்ன பண்ண முடியும் என்பது சம்பந்தமாக சொன்னேன். அம்மா குடிநீரை பற்றி பேசியிருக்கிறேன். ஆகவே அவரோடு உரையாடுவதற்கு கிடைத்த தருணங்கள் என்பது எனக்கு இன்றைக்கும் பசுமையாக நினைவில் நிற்கக்கூடியவை. ஒரு மகத்தான ஆளுமை. நீங்கள் ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமூகத்தில் பெண்ணினத்தைச் சேர்ந்தவர்கள் மனம் தளராமல் தாங்கள் வாழ்க்கையில் சாதித்து காட்ட முடியும் என்பதற்கு ஒரு ரோல் மாடல் யார் என்று சொன்னால் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ரோல் மாடல் என்று என்னிடத்திலே நான் சொல்லுகிறேன். அதை பல பேர் ஏற்றுக்கொண்டு ஆமாம் என்று என்னிடத்திலே பல பேர் கூற நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல,
இந்திய அரசியலிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆரை போலவே முத்திரை பதித்த ஒரு மாபெரும் தலைவர். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அப்படின்றது வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல், அது அவருக்காகவே எழுதப்பட்டது. ஆனால் இது வந்து முதலமைச்சர் அம்மா அவர்களுக்குமே, மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்குமே மிகச்சரியா பொருந்தக்கூடிய ஒன்று. அவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷனான நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட தைரியத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க பார்த்து வியந்த விஷயம் ஏதாவது இருக்கா அவங்க கிட்ட இருந்து? நிச்சயமாக அவர் வந்து துணிச்சலுக்கு பெயர் போனவர், உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடியவர் என்பதை நிர்வாகத்தில் பல விஷயங்களில் முத்திரை பதித்திருக்கிறார். காவிரி நீர் பிரச்சனைக்காக அவர் மேற்கொண்ட உண்ணாவிரதம் நிச்சயமாக அந்த நேரத்தில் ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளிவருவதற்கு அவர்தான் முக்கியமான காரணமாக இருந்தார். பாராட்டு விழாக்களை விரும்ப மாட்டார். காவிரிக்காக விவசாயிகள் பாராட்ட வேண்டும் என்று நினைத்த போது அவர் ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஆட்சியின் சார்பில் ஒரு விழா எடுக்க வேண்டும் என்பது அல்ல, கட்சியின் சார்பில் கூட அல்ல, இந்த விவசாய அமைப்பினர் விழா எடுப்பதற்கே அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. நான் வந்து இந்த நிச்சயமாக இதற்குரிய பெயர் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீண்ட சட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறீர்கள், பின்னாளில் அது மறைக்கப்பட்டுவிடும் என்று நான் அவரிடத்தில் பேசியிருக்கிறேன். மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக பொதுவாக இணக்கமாக சென்று ஒரு அனுகூலமாக செயல்பட்டு தமிழகத்தை காப்பாற்றுவதற்காக அந்த பொது நோக்கம் இருந்தாலும் கூட மத்திய அரசோடு பெரும்பாலும் உடன்படுவது எம்ஜிஆர் அவர்களுடைய அணுகுமுறை. ஆனால் தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனை, உரிமை பிரச்சனை என்று சொன்னால் மத்திய அரசோடு மோதுவதற்கும் தயாராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா. இதை நான் பார்த்திருக்கிறோம், நடைமுறையிலே பார்த்திருக்கிறோம். அதே போல இந்தியாவை ஆளக்கூடிய அளவுக்கு அவர் தகுதி படைத்தவராக இருந்தார். அதனால்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிட்டும் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு சவாலாக அதை எடுத்துக்கொண்டு 2016 தேர்தலில் செயல்பட்டதை 2014 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா என்று வாதத்தை அவர் வைத்த வாதம் என்பது அந்த அரசியல் பேச்சிலே அது அந்த ஃபயர் மாதிரி பற்றி கொண்டது தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மத்தியில். உங்களுக்கு அந்த வாய்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்கவில்லையே தவிர தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை 39 தொகுதிகளில் அந்த அணி வெற்றி பெறக்கூடிய, அவருடைய தலைமை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் அன்றைக்கு உருவானது. ஆகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு போர்க்குணம் முக்கிய தலைவர் என்பதில் அவருடைய எதிரிகள் கூட ஒப்புக்கொள்வார்கள். சொல்லப்போனால் நான் ஒரு பத்திரிகையாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி அவர்களிடம் நான் ஒரு நேர்காணலில் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் உங்களை கவர்ந்த அம்சம் என்று கேட்டபோது அவர் அவருடைய துணிச்சல் என்று தான் சொன்னார். ஆகவே மாற்று இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அது யாராக இருந்தாலும், அதே போல் குறிப்பாக பெண் அரசியல் பிரபலங்கள் டாக்டர் தமிழிசை அவர்கள் அதுவும் அதே தான் சொல்லியிருக்கிறார், பலர் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்கு அது இயல்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அரசியலில் ஈடுபடுகிற பெண்கள் கொஞ்சம் தயங்கிலாம் செயல்படக்கூடாது, தங்களை முன்னிறுத்தி தைரியமாக தங்களை பிரசன்ட் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து அவரிடத்தில் இருந்தது. எனக்கு எப்படி தெரியும் என்று சொன்னால், ஒரு முறை டாக்டர் தமிழிசை அவர்களை பற்றி பேச்சு வந்தது. அவர் மாநில தலைவராக இருந்து அவர் செயல்பட்ட விதத்தை பற்றி அப்போது சொன்னார், விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் தைரியமாகத்தான் செயல்படுகிறார் என்று என்னிடத்தில் அவர் சொன்னார். ஏனென்றால் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அரசியலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது அவசியம் இருக்க வேண்டிய குணம் என்று கருதியவர் செல்வி ஜெயலலிதா. ஆகவே என்னை இந்த உதாரணத்தோடு இதை என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்த சமயத்திலே ஒரு முறை அவர் தமிழ்நாடு இல்லத்திலே தங்கியிருந்தார். நள்ளிரவு நேரத்தில் அவரை அந்த விடுதியிலிருந்து காலி செய்யுமாறு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. காலி செய்யுங்கள், வேறு யாரோ வருகிறார்கள் என்று சொல்லி அரசியல் ரீதியாக, அது சொல்லப்போனால் திமுக கூட அந்த நெருக்கடியை தரவில்லை, அப்போது ஆட்சியில் இருந்தது அதிமுக தான். ஆனால் நான் சொல்லுகிறேன், எல்லோரும் காலில் விழ வேண்டும் என்றெல்லாம் அவர் எதிர்பார்த்ததே கிடையாது. நான் அதை நேரடியாக பக்கத்தில் இருந்து பார்த்தவன். வேண்டாம் வேண்டாம், வாழ்க வாழ்க என்று சொல்வார், வேணான்வர் குனியும் போதே. ஆகவே அதையெல்லாம் பார்த்தவன், விரும்புகிறவர்கள் அல்ல, மரியாதையின் பார்ப்பட்டு சில பேர் செய்கிறார்கள், சில பேர் வேறு மாதிரி எனக்கு நினைத்து கூட செய்யலாம். ஆனால் அதை ரசித்தார், விரும்பினார் என்று கூறுவதை நான் ஏற்கவில்லை. தனிப்பட்ட முறையிலே ஆன்மீக நம்பிக்கை இருக்கலாம், அதை வெளிப்படுத்துவது வேறு. இன்றைக்கு தனிப்பட்ட இருக்கிற ஆன்மீக நம்பிக்கையை மறைக்கிறார்கள், வெளிப்படுத்தவும் தயங்குகிறார்கள். ஆனால் செல்வி ஜெயலலிதா அப்படி அல்ல. இந்தியாவிலேயே அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டாமல் வேறு எங்கு கட்டுவது என்று கேட்ட முதல் திராவிட இயக்க தலைவர் செல்வி ஜெயலலிதா தான். கார்டனிங் அந்த மாதிரி வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் உண்டவர். ஒரு குழந்தையாக
ஒரு குழந்தை உள்ளம் படைத்தவர். அவரிடத்துல நிறைய பேர் கண்டிப்பாக கம்பீரம் இப்படித்தான் பார்த்திருக்கிறார்கள். ஒரு வெளிப்படையாக வெள்ளந்தியாக என்று சொல்வார்களே, அப்படியும் தன் உள்ளத்தில் இருப்பதை அப்படியே பேசக்கூடிய தன்மையையும் அந்த இன்னொரு பக்கத்தையும் நான் பார்த்தேன். உடல்நலக் குறைவு காரணமாக தன்னைத்தானே வருத்தி கொண்டு அவர் மக்களுக்கு ஆற்றிய பணி, உடல்நலில் அக்கறை செலுத்தாதது, அதுதான் மரணத்திற்கு காரணமே தவிர அவர் எந்த விதமான அவருடைய மரணத்தில் எந்த மர்மமும் இருப்பதாக அவரோடு பழகி அல்லது சில தகவல்களை உள்வட்டார தகவல்களை அறிந்தவன் என்ற முறையிலே என்னால் உறுதியாக கூற முடியும். மிகப்பெரிய அரசியல் தலைவர், மிகப்பெரிய முதலமைச்சர். அவர் உளவுத்துறை தகவல் மட்டுமல்ல, அதிகாரிகள் தருகிற தகவல், பல தகவல்கள் உண்டு. இருந்தாலும் அவருடைய நலன் சார்ந்துதான் நான் எந்த ஒரு தகவலையும் கொண்டு போவேன் என்கிற நம்பிக்கையின் பாற்பட்டு என்னை அழைத்தார்.